பறந்து விரிந்த சகாரா, சுட்டெரிக்கும் வெயில், துளி கூட தண்ணீர் இல்லை, நிழல் இல்லை. துடிதுடித்து இருந்த 49 மனிதர்கள். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியா மக்கள் அவங்களோட அண்டை நாடான மாலியில் ஒரு டவுனு டெல்ஹாம் டெக்குக்கு இஸ்லாமிய பண்டிகை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிறதுக்காக இவங்க போயிருக்காங்க. விழாவை முடிச்சுட்டு நைஜீரியா நாட்டுக்கு மறுபடியும் திரும்புற வழியில இவங்க அந்த சகாரா பாலைவனத்தை தாண்டி தான் மீண்டும் அவங்களோட ஊருக்கு வரணும். ஸோ அதனால இவங்க சகாரா பாலைவனத்தை மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இவங்களுக்கு வழி மிஸ் ஆகியிருக்கு. இவங்க வழக்கமான வழியில இருந்து வேற வழியில போயிருக்காங்க. போனவங்க போற வழியில பாத்தீங்கன்னா இவங்க அந்த லாரி பாத்தீங்கன்னா பழுதடைஞ்சிருக்கு. பழுதடைஞ்சவொடனே இவங்க அந்த பழுது அடைஞ்ச இடத்துல அவங்க லாரியை சரி பண்றதுக்கு டிரைவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களால வண்டியை சரி பண்ண முடியல. அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சுத்தி பல கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு நிழலோ தண்ணியோ இத மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம ரொம்ப வாடி இருக்காங்க. இவங்க வச்சிருந்த தண்ணியை இவங்க குடிச்சிட்டு எமர்ஜென்சி ஃபுட் இருக்கு இல்லைங்களா, எடுத்துட்டு போன ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிழல் இல்லாம இவங்க வண்டிக்கு அடியில இருக்க அந்த நிழல் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல தங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. சுத்தமா அவங்கள்ட்ட உணவு பொருள் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட அந்த சுட்டெரிக்கும் அந்த வெயில்ல இவங்களோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி இவங்க ஒரு 49 பேர் சம்பவ இடத்திலே உயிர் விட்டிருக்காங்க. இவ்வளவு மரண போராட்டத்திலையும் 2 பேர் துணிகரமா ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தண்ணீர் தாகத்தை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க 50 கிலோமீட்டர் நடந்து இந்த பாலைவனம் சுட்டி இருக்கும் வெயில்ல நடந்து ஒரு தண்ணி இருக்கிற இடத்த தேடி போயிருக்காங்க. பக்கத்துல அவங்க நியர்ல அசாமாக்கா அப்படின்ற ஒரு டவுன் வந்திருக்கு. அந்த டவுனுக்குள்ள இவங்க போயிட்டு இவங்க தண்ணி தாகத்தை தீர்த்துட்டு இவங்க அந்த நாட்டோட அரசாங்கத்திட்ட இதை மாதிரி நாங்க வந்தது இதை மாதிரி ஆயிடுச்சு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. உடனே அரசாங்கம் துரிதமா மீட்பு பணியை மேற்கொண்டிருக்காங்க. இவங்க போய் சேர்ற நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 49 பேரும் சடலமா கிடந்திருக்காங்க. அந்த சகாரா பாலைவனம் அவங்கள சுட்டெரித்து பிணமாக்கிடுச்சு. அதை பார்த்த அந்த மீட்பு குழு அந்த 49 சடலத்தையும் மீட்டு கொண்டு ஒரே குழியில அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போற வழித்தடமா இருக்குது. இந்த இடத்துல அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுது. இருந்தாலும் இந்த 49 பேரோட உயிரிழப்பு உலக நாடு மக்கள்கிட்ட மிகவும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துற பேசு பொருளா மாறி இருக்கு. எனக்கு ஒரே டவுட்டு, அந்த 49 பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற வேற குடும்பத்தை சார்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி காணாம போயிட்டாங்க, போனவங்க இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில வீட்டில் இருந்தவங்களாவது ஒரு முன்ன ஏற்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தா அந்த 49 பேரோட உயிரை காப்பாற்றிருந்திருக்கலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.